தமிழை ரசிக்கக்கூடிய மண்ணுக்கு மக்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி அம்மணியே வாங்க. ஹாய்க்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்லா இருக்கீங்கன்னா பெண்கள் மட்டும் ஒருத்தர் ஜோரா கைத்தறி கொடுங்கக்கா. பெண்கள் நல்லா கைத்தறி கொடுங்கக்கா. ஏன் பொம்பளை மட்டும் தான் கொடுக்கணும், ஆம்பளை கொடுக்கப்படாது? நீங்க எல்லாம் கொடுக்க சாமி வாக்கல பாத்தீங்களா? இதெல்லாம் பத்தாது. எது? நீங்க ஆண்கள் வலிமையானவங்க தானே சொல்றீங்க? ஆமா, பெரிய வலிமை இருக்குல்ல. ஆம்பளை தான் வலிமையான. ஐயா, நாங்கெல்லாம் புளியவே முறத்தால் அடிச்ச குரூப். பாக்குறீங்களா கைத்தட்டல? நீ வாங்க பாக்கலாம். எண்கள் இல்லாமல் கணிதம் இல்லை, பெண்கள் இல்லாம இந்த உலகமே இல்ல. தட்டுக்கா கைய பெண்கள் ஜோரா. இங்க வேற பொம்பளை கை எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? எதுக்கு? பாத்திரம் கழுவறக்கு, புளி கரைக்கிறக்கு, புருஷனை போட்டு அடிக்கிறக்கு, குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறதுக்கு தான் பொம்பளை கையை பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க ஆம்பளை அப்படி இல்ல. ஒரு அருவாள் எடுத்து வீசின சும்மா தலை துண்டா போயிரு. அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள் ஆண் சிங்கங்கள். ஓகே, இப்போ என்ன சொல்றீங்க? வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள். ஆண்கள். பெண்கள் மென்மையானவர்கள். ஆமா, அதானே சொல்றீங்க. இப்போ நான் கேக்குறேன், ஆண்கள் வலிமையான ஒரு மரம் மாதிரி தான், மரம் வலிமையா இருக்கு. அப்ப பெண்கள் கீழே இருக்கிற புல்லு மாதிரி இந்த கிடக்குது பாருதா. நான் கேக்குறேன், மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒடிஞ்சிடும். என்ன ஊங்குது? ஒடிஞ்சிடும். இந்த புல்லு எப்படி இருக்கும்? அப்படியே ஆடி. அப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? தட்டுக்கா கைய பெண்கள் ஜோரா கை தட்டுக்கா. ஓ, அப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள் இல்ல பொம்பளைங்கற. நாங்க தான் எல்லாத்துலயும். பொம்பளைங்கற புல்லு மாதிரி. ஆமா. ஆம்பளைங்கற மரம் மாதிரி. மரம் மாதிரி. மரமோ வெயிலோ வந்ததுனா மழை வந்ததுனா மரம் ஜாஞ்சு போகுது. ஆமா. புல்லு அப்படியே கிடக்கு. ஆனா மாடு வந்தா மேஞ்சிரு. ஏய் இரு. டேய் தம்பி, டேய் கருவாப்பல. நீ இங்க பாரு. என்ன பண்ற? நீ அப்படியே ஒளி சுட ரேவன கருவாயின்ங்கற. எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். தம்பி இங்க பாருயா. தங்க இங்க பாரு. ஏ பாறா. என்ன பார்த்தாலே வெக்கப்படுறான் பாத்தியா? அதுதான் ஆம்பளை பசங்க. அடுத்து வீட்டு பிள்ளைகள் பார்த்தா வெக்கப்படுறதா ஆம்பளை பசங்க. அத பாருங்க. தங்க இங்க பாரியா. நான் யார் உனக்கு? அத்தை சொல்லு தங்க. சித்தியா? சித்திங்கறானவ. எவ்வளவு அழகா. அதுவும் புஷ்பவனம் நான் வந்ததே இல்லனா. தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்கு போயிருக்கேன். ஆனா புஷ்பவனத்துக்கு இதான் முதல் முறை. முதல் முறை. நீங்க புருஷனுக்கு கனவு ஆண்களுக்கு பேசுறீங்க. நான் பெண்களுக்கு பேசுறேன். அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. இந்த ஊர் பெண்களுக்கு கௌதமி சுதந்திரம் இந்தறேன். கை மட்டும் நல்லா கை மட்டும் தட்டுக்கக்கா. நல்லா கை தட்டுக்கக்கா. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்து நீ போயிடுவே. அவங்க குடுத்தன பண்ணோனே. இப்போ இந்த ஊரை நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய விடிய கேட்பேன். நான் விடிச்சு கேட்பேன். அண்ணே இங்க ஒரு ஐயா உட்கார்ந்திருக்காருல. எங்க? அவங்க துண்டு போட்டுட்டு. ஆமா. நல்லா உத்து பாருங்க. எங்க அப்பா மாதிரி இருக்காருன்னு. அத இங்க வந்து கோத்துட்டாரு போல இருக்குது. ஏன்? மகளை பாக்கிறதுக்காக. மருமகன் வீட்ல விட்டுருக்க மாட்டேன். அப்பெல்லாம் கிடையாது. இப்போ நான் கேக்குறேன், தருதலிய தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவளைக்கிறது யாரு? மனைவி. மனைவி. ஹாட்டாக்குன கூலாக்குறது யாரு? 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 மனைவின்னு சொல்லு. மனைவி. நான் கேக்குறதுல மனைவி மனைவின்னு சொல்லணும். சரி. ஓகேங்களா? அப்ப மண்ணுல இருக்கிற மண்ணனாக்குறது யாரு? மனைவி. மனைவி. கை தட்டுங்கக்கா பெண்கள். எல்லாமே பெண்கள் நாங்க தான். மண்ணில் இருந்தவன மண்டக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. ஆட்டா இருக்கிறவன ஒரு ஆட்டாடிக்கு வச்சது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவன நை 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 நைன்னு பிச்சுக்கிட்டு திருந்து விட்டதாரு. அதே மனைவி மனைவி மனைவி. அப்படி சொல்றீங்களா? இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? எனக்கு காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. பனியது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி பிடிக்கும். எது? சரி ஓங்கறா. தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? எங்க மாமியார்ட்ட வந்தது. மாமியார் எங்க இருந்து வந்தாங்க? எங்க மாமனார் புடிச்சு இழுத்துட்டு வந்தேன். ரோட்ல போறவங்க மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுறது அந்தமோ ஒத்துக்காது. ஒண்ணே தெரிஞ்சிங்க, கண்ணாடியும் மனைவியும் ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்து கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? ஏங்க அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். ஓமா இப்படி சொல்லாதம்மா. என் பையன்கிட்ட சொன்ன டேய் அடிக்கிற கை தான்டா அணைக்குமா அப்படின்னு. போப்பா நீ அந்த பக்கம். எங்க டீச்சர் அண்ணாடு போட்டு அடிக்குது, நீ அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற. ஆனா இப்ப புஷ்பவனத்துல கூட அடிக்கிற கைதான் அணைக்கிறதுனால நிரூபிக்க முடியும். நிரூபிச்சிட்டா நிரூபி பார்க்கலாம். ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு நான் போயிட்டே இருக்கேன். நிரூபிக்க முடியலனா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு நீங்க போங்க. அப்ப வருஷம் நம்ம புரோகிராம் இங்க நடக்கு. ஏன் கோயில் உண்டியல காசு வந்துருது இல்ல? இப்ப நான் நிரூபிக்கிறேன். இப்ப நிரூபிக்கவா? தங்க நீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும். ஓகேவா? அத்தை கேக்குறது மட்டும் பதில் சொல்லு. ஓகேவா? அம்மா நான் அடிக்கறாங்க வெச்சுக்க. நீ சொல்றா கிறுக்கு பையல. ஓகே இங்க பாரு என்ன பாரு. நான் கேக்குறது மட்டும் பதில் சொல்லு. அம்மா நான் அடிக்கறாங்க வெச்சுக்க. அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சு பிக்கி தானே இல்லைன்ட்டாவே. இந்த ஒண்ணு தெரிஞ்ச இந்த ஆம்பளை பிள்ளை எப்படி தெரியுங்களா? அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்துக்கா வருது ஆம்பளை பிள்ளை. ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? பிராண்டட் ஐட்டம் 725 ரூபாய். 725 ரூபாய் சார். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றேன். இப்ப நான் போட்டுருக்கேன். சோப்பு போட்டா தான் போகும். அத சொல்லு. சும்மா தொடச்சா போகாது. 725 ரூபாய் போட்டு ஒரு ஐலைனர் வாங்குறேன். ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றேன். நீ புருஷன் தான் நல்லவன் சொல்றல்ல? நீங்க குடிக்கிற குவாட்டர் எவ்வளவு ரூபாய்? பிராண்டட் ஐட்டம் 350 ரூபாய், சாதா ஐட்டம் 150 ரூபாய். நான் கேக்குறேன் 350 ரூபாய் போட்டு இருனே. ஹலோ அச்சஸ்மி. ஹலோ
ஐயா 150 350 250 அல்ல அவையவே குடிக்கிறதான் சொல்ல முடியும். அடுத்து குடிக்கிற சொல்ல முடியும். 350 ஓவா போட்டு வாங்கி நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கிறீங்களா இல்ல ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு பெண்கள் நாங்க சிக்கனல ஏன் சொல்லணும்? தட்டுக்க கைய பெண்கள் ஜரா கை தட்டுக்கக்கா பேசிப்பா. ஓ அப்ப நீ கண்ணு இமைக்கு மேல போற ஐலைனர் என்ன விலை? 725 ரூபாய். அத போட்டுட்டு பஸ்ல போனீங்கன்னா எத்தனை பேர் பாப்பாங்க? அத போட்டுட்டு பஸ்ல போனீங்கன்னா எத்தனை பேர் பாப்பாங்க? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. நீ போற ஐலைனர் போட்டுட்டு பஸ்ல போனா 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. நான் அடிக்கிற கோட்டரை போட்டுக்கிட்டு வேட்டி உருவிட்டு தெருவில் நின்னா ஊரே சுத்தி நின்னு வேடிக்கை பாக்க. அப்ப ஆரிய பெருசு இங்க வருங்க. இந்த ஓ போடுற எல்லாருக்கும் நான் சொல்றேன், பெண்கள் நாங்க போடுற லிப்ஸ்டிக் மஸ்காரா ஹேர் ஆயில் நாங்க போடுற ஷோப்பு சீப்புக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. இந்த புருஷன் குடிக்கிற கோட்டை சரக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி இல்ல, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. கை தட்டுக்கக்கா பெண்கள்ல 80 வருஷம் வாழறவ 40 வருஷத்துல போறீங்களே சார். ஒரு குடிகார புருஷன் ஒரு நாளைக்கு நீ கோடி கோடியா சம்பாரிச்சாலும் குடிக்கிறவனா இருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க தெரியுமா? எவ்வளவு செலவு பண்றா? அக்கா நான் சொல்ற கணக்கு சரினா பெண்கள் கைத்தறி கொடுங்கக்கா. சிம்பிளா ஒரு குவார்டர் 210 ரூபாய் வச்சுங்க. 210 50 ரூபாய் சைட் டிஷ், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிசர், 10 ரூபாய் கப். எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய். 300 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 365 300 எவ்வளவுக்கா? 1,09,500 ஓவா. நீ எதுக்கு குடிக்கிற? எதுக்கு கல்யாணம் பண்ற? எதுக்கு புள்ள பெக்கற? நான் கேக்குறேன். ஓ அப்ப நாங்க குடிக்கிறதுனால வருஷம் 1,09,500 ரூபாய் செலவாகுது. உங்களுக்கு செலவாகுது, நாங்க சிக்கனமா இருக்கோம். உங்க அப்பன் குடிப்பானா? கொப்ப என்ன ஐயா? நானே இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கேன், என்ன பெத்த எங்க அப்பா எப்படி இருப்பாரு? குடிப்பாரா குடிக்க மாட்டாரா சொல்லு? குடிக்க மாட்டார். என்ன வயசாகுது? 65 வயசாகுது. 65 வயசாச்சு கோப்பம் குடிக்க மாட்டார். 25 வயசுல அந்த ஆள் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தான்னு வெச்சுக்கோ, நெருக்கி 40 வருஷமா குடிச்சிருப்பேன். இப்ப 40 வருஷமா கோப்பம் குடிக்கல. இப்ப 40 லட்சம் ரூபாய் கோப்பம் கையில வச்சுக்கிறானா? எது இருக்குதா? இருப்பா. அக்கவுண்ட்ல இருக்குதா, அசெட்ல இருக்குதா, பேங்க்ல இருக்குதா, எங்க இருக்குது? எங்க அப்பனை பத்தி கேட்டாங்களா? எங்களை பத்தி கேட்டாங்க, அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா? நான் கேக்குறேன் சார். பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானிட்டருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காரிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்களை பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார் டைமண்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, இந்த திருவிழா முடிஞ்ச டைமுக்கு எந்த புருஷன் வீட்டுக்கு போறீங்களா சார்? நான் கேக்குறேன். நீ மட்டும் கொண்டைக்கு முக்கியத்துவம் தரியா, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் தரியா, சாய்க்கிட்டு முக்கியத்துவம் தரியா, ஜாதி சரத்துக்கு முக்கியத்துவம் தரியா, கொலுசுக்கு முக்கியத்துவம் தரியா, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ எந்த குடுத்தேன்னு கேட்ட? என்ன குடுக்கலங்கற? என்ன கொடுத்த? புருஷனுக்கு முக்கியத்துவம் நாங்க கொடுக்கலையா? அக்கா நம்மள எப்படிப்பட்ட மனைவிக்கா? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன் பறக்க மாட்டார். நினைக்கிற மனைவி தட்டுக்கா கைய பெண்கள் ஜரா பேசி. ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு செதறி 1 கோடி வாங்கி தர மாட்டானா? கிட்டினி போனா கூட கிட்டினியை கொடுத்து காப்பாத்துறது யாரு? நீ சட்டினி ஒழுக்கமா வச்ச அந்த கிட்டினி போகுது. பூவாட வடனா கருமம் போதையோட வரா. 2 வாசம் தானே வருது. ஆனா அவனை வச்சு குடும்பம் பண்றோம்ல. நான் உங்களை வச்சு குடும்பம் பண்றோம்ல. ஏன் எங்களை வச்சு குடும்பம் பண்ற உனக்கு கஷ்டமா? எவ்வளவு கஷ்டம். 1 மீட்டர் தொப்பைக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். இங்க பாரு, நீங்க பொம்பளைங்க மாசமா இருப்பீங்க, ஆனா நாங்க ஆம்பளைங்க வருஷமா இருப்போம். ஒண்ணு தெரிஞ்சுங்க. 10 மாசம் சுமந்துட்டு நான் சுமந்தேன்னு பிழுக்கிறியே, நான் 16 வருஷமா சுமக்கிறேன். எங்கால இறக்கி வச்சிருக்கிறேன்னா பஸ் ஏறினாக்க கம்பியில முட்டிக்குது, வண்டியில போனா டேங்கில் இடிச்சுக்குது. ஆனாலும் கவலையில் எங்களுக்கு தொப்பை இருந்தா. இந்த தொப்பை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? கல்யாணத்துக்கு முன்னால இல்ல. அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் பொண்டாட்டியோட குப்பையில இருந்து தொப்பை வந்தது. யாரு பெத்த பிள்ளைக்கு நாங்க வடிச்சு கொட்டல? யாரு பெத்த பிள்ளைக்கு நாங்க சம்பாரிச்சு கொட்டல? ஒன்று தெரிஞ்சுங்க மஞ்சுநாதன், நான் கேட்கிறேன். இப்போ ஒரு ஆணுடைய உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா அவன் பிணம். இப்ப நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுக்க, நீங்க இல்ல சொல்லு. நீ நேர வரைக்கும் வந்தாச்சு, நீ சேர்த்துன்ற வாயில எனக்கு நல்ல வார்த்தை வந்தது. ஆணுடைய உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா அவன் பிணம். ஆணுடைய உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா அவன் பிணம். ஒரு பெண்ணுடைய உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா அவன் தாய்மை. நாங்க அம்மாவானதா, நீங்க அப்பாகலாம். இல்லன்னா டப்பா டான்ஸ் ஆட ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அப்பன் இல்லாத எந்த அம்மாலும் அம்மாவாக முடியாது. ஆம்பளை இல்லாத நீங்க எந்த காலத்துல புள்ள பாப்ப? தாத்தா மட்டும் ஓ போடுறீங்க. ஒரு விஷயம் கேட்டுங்க, உங்க காலம் ஆம்பளை இல்லாத குழந்தை பெத்துக்கிறதா தாத்தா காலம். பட் இந்த நூற்றாண்டுல ஆணுடைய துணையே எங்களுக்கு வேணாம். ஊசி மூலமா டெஸ்ட் டியூப் வைக்கிற விஞ்ஞான காலத்துல தட்டுக்கா கைய பெண்கள் ஜோரா. ஆம்பளை துணை இல்லாத ஊசியிலேயே புள்ள பெத்துக்குவீங்க. அப்ப அந்த குழந்தை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து உங்க ஒப்பம் பேர் என்னன்னு கேட்ட ஊசின்னு சொல்லுவேன். உங்க சித்தப்பன் பேர் என்ன? தடுப்பூசியா?
மாமன் பேர் என்ன கோவேக்சினா, மாமனார் பேர் என்ன கோவிஷீல்டா. சரி ஓகே. இப்ப ஆண்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, நான் ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன். என் கேள்விக்கு எந்த சிங்க குட்டியாவது பதில் சொல்லிட்டா, எங்க அப்பா வீட்டுல போட்ட 5 பவுன் வளையல் வளைகாப்புக்கு போட்டது ஏண்டா கருவாப்பையில நல்லா பாரு, உண்மைதான். ஒரிஜினல் இவன் போட்டுக்க மாதிரி இல்ல, டூப்ளிகேட் கிடையாது. இது வெள்ளி ஒரிஜினல். ஆமா, அத்தடி கடத்திட்டு போயிடுவாங்க கம்முனரு. இப்போ நான் கேக்குறேன், எந்த ஆண்களா பதில் சொல்லிட்டா எங்க அப்பா வீட்டுல போட்டதை நான் கொடுத்துட்டு போறேன் சார். சொல்லு கேளு. நீங்களும் சொல்லலாம், கீழே இருக்க நீ சொல்லலாம். எங்க அப்பா பத்தி போகும்போது போட்டிக்கல நீங்களும் சொல்லலாம். ஓகே ரெடி? பெண்கள் அதிக வேலை பார்க்காத இடம் ஒண்ணு இருக்கு. பெண்கள் அதிகமா வேலை பார்க்காத இடம் 5 என்றதுக்குள்ள சொல்லணும். ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்கடா. 1 எதுன்னு உனக்கு கல்யாணம் ஆகணுமா ஆக கூடாதா அது சொல்லு. டேய் கமனர், அவன 2 புள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன போய் ஆகவா அவன். 1 2 என்னங்க? அது ஓகே. அது இன்னொன்னு சொல்லுமா வேற எங்க? ஓகே நானே சொல்றேன். பெண்கள் அதிக வேலை பார்க்காத இடம், அதிக இடத்துல பெண்கள் பூசாரியா நாங்க வேலை பார்க்கறது இல்ல. பெண்கள் எல்லாம் கை தட்டி கொடுங்க பெண்கள். நான் ஏன் சொல்றேன், ஏன் தெரியுமே? அங்கே கருவறைக்குள் ஒரு தெய்வம், அங்கே கருவறைக்குள் ஒரு தெய்வம், இங்கே தெய்வத்துக்குள் ஒரு கருவறை. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு கும்பிட்ட. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? அப்புறம் பொம்பளைகளுக்கெல்லாம் பேய் பிடிச்சி ஆடுது. புங்க மரம் புளிய மரம் சோலை சோலை நானு பிடிச்சிருக்கிற பொண்ணாலுட்டு போறேன் அப்படியே ஆடுறீங்க. பேய்க்கு கூட பெண்ணை பிடிக்கும், ஒன்ன மாதிரி குண்டு புசரியா பிடிக்காது. அப்படி இல்ல, ஏன்னா எனத்தோட தான் சேரு. எந்த ஆம்பளைக்காவது பேய் பிடிச்சி ஆடிக்குதா? பொம்பளை உங்களுக்கு தான் பேய் பிடிக்குது, பிசாசு பிடிக்குது, பேராசு பிடிக்குது. தயவு செய்து மஞ்சொன்னா அப்படி சொல்லாதீங்க. பெண்கள் எங்களுக்கெல்லாம் உடல் வலி, மனவலி, பிரசவ வலி, நெஞ்சு வலி இருந்தா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம். புருஷனுக்கு ஏதாவது ஒரு வலினா எங்க உசுரே போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. நீ இருக்கிறதுனால தானே புருஷனுக்கு வலியே வருது. தலைவலி, கை வலி, கால் வலி. வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புடுங்கறதாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அதுல இதுலன்னு எங்கூட்டம்மணி. நான் சொன்ன அடியே பொழைக்கிறவளாச்சு வீட்டுல இல்லன்னு பஞ்சப்பாட்டு படிக்கப்படாது. எவ்வொருத்தி வீட்டுல இல்லன்னு பஞ்சம் படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டா, தரிதரம் தான் தங்கு. இருக்குதுன்னு சொல்லி பழகு தங்கம்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. வரவுக்காத்த செலவு உங்களுக்கு பண்ண தெரியுதா முதல்ல? அப்படி எல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஒவ்வொரு மனைவியும் உங்க வீட்ல எப்படி தெரியுமா வாழ்றோம்? கோழி மாதிரி எழுந்து, காக்கா மாதிரி குளிச்சு, எருமை மாதிரி வேலை செஞ்சு, எருமை மாட்டை விலைக்கு அனுப்பிட்டு, மாடு மாதிரி துணி துவைச்சு, அந்த மாதிரி வாழ்றவ பெண் தட்டுக்கா கைய பெண்கள் சொல்ற கைய. எப்படி வாழ்றீங்க? கோழி மாதிரி எந்திரிக்கிறீங்க, மாடு மாதிரி உழைக்கிறீங்க, குரங்கு மாதிரி அழுவுறீங்க, நாய் மாதிரி உழைக்கிறீங்க. ஆனா மொத்தத்தில் நீங்க எல்லாம் மனுஷியே இல்ல. இது நீதான் சொன்ன. ஆமா, நாங்க மனுஷி கிடையாதுதான். கிறுக்குதான் அமையும். அது சரி. லூசுக்கு லூசு தானே சார் அமையும். ஆமா ஆமா. உன்னை கட்டி கொடுத்தற பண்ற மாதிரி நாங்க லூசுதே சார். உங்க அம்மாக்காரி வரும்போது ஒரு கட்டப்பை எடுத்துக்கிட்டு வர்றா. எங்க வீட்டுல இருந்து போகும்போது 3 கட்டப்பையில சாமானம் தூக்கிட்டு போறீங்களே, மறுமூணு வீட்டுல வாங்கி தூக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? எது யார் வாங்கி சாப்பிடுறா? உங்க அம்மா தான். அக்கா நான் சொல்றது சரின்னா பெண்கள் கை தருங்கக்கா. நம்ம வீட்டுக்கு அம்மா வந்தாலோ, அம்மா வீட்டுக்கு நம்ம வந்தாலோ ஓடி ஆடி வேலை செய்யறது யாருக்கா? பொம்பளை பிள்ளைய பெத்த அம்மா ஜோரா கைத்தறி கொடுக்கல. வரும்பொழுது மாங்காய், தேங்காய், புளியங்காய் நல்லெண்ணெய் வச்சு ஊத்தல, நீ நல்லா மொறு திங்கல. கொண்டாண்டது 150 ரூபா சாமான், மாங்காய், தேங்காய், புளியங்காய் இல்ல. போகையில மாகிட்ட வாங்கிட்டு போறது 5000 ரூபாய் சாமானத்தை ஏற்றிக்கிட்டு போயிடுறா. புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தா எங்க போச்சு? குடும்பம் பெரிய குடும்பம் செலவா போச்சு. உங்க ஆயாளுக்கு செலவு பண்றதுக்கு நாங்க இழிச்சு வாங்கி. சரி ஓகே. உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? உங்க அம்மா கருப்பா குண்டா இருக்கு, எங்க அம்மா குண்டா கருப்பா இருக்கு. இப்படி ஒரு பதில் யாருமே சொல்ல முடியாது. உங்க அம்மாளுக்கு எங்க அம்மாளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? எங்க அம்மா எந்த காலத்திலயும் எங்களை சாவரக்கூடாது. உங்க அம்மா எந்த காலத்திலயும் ஆம்பளையில வாழ்றக்க கூடாது. மாமியாரு ஆமா அப்படி கிடையாது. உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சரினா பெண்கள் மட்டும் கை தட்டுங்கக்கா. ஊர்ல என்ன நடந்தாலும் எங்க கிட்ட வந்து சொன்னாது எங்க அம்மா. எங்களை பத்தி ஊரு ஃபுல்லா சொன்னா அதான் உங்க அம்மா. உண்மையில ஜர கை தட்டுங்க. இந்த ஊர்ல இவ்வளவு கை தட்டுறதுனா என்ன அர்த்தம்? எங்க அம்மா மாமியா கிழவி ஆம்பளை பிள்ளை பத்தல இதே வேலையா தெரியுதா? எங்க அம்மாளுக்கு அதே வேலையை ஊரா போய் சொல்றது. உங்க அம்மா ஒண்ணுமே சொல்றது இல்ல. தங்கம் ஊருக்குள்ள நடக்கிறது பூரா வீட்டுக்குள்ள கொண்டாந்து வத்தி வச்சு நல்லா கேட்டுக்க. சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கு, மாமியா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபு நம்ம கண்ட்ரோல்ல வர்றதுக்கு 3 நாள் ஆகும்.
என்னத்தான் வேப்பலை அடிச்சு விடுவாளுகளோ தெரியல. இங்க இருக்க வரைக்கும் நல்லா தான் இருப்பாளுவோ. சேர்ந்த மாதிரி 3 நாளைக்கு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டு, உன் தம்பி என்னை முறைச்சே பாக்குறேன், உங்க அப்பக்கார அப்படி பாக்குறாரு, உங்க அம்மா அந்த வேலை செய்யல. ஏன் 20 வருஷமா இருக்கிறீ அப்ப தெரியலையா? கோயா வீட்டுக்கு போனா தான் தெரியுது. அது சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு பொண்டாட்டி வேணாம்? எனக்கு பொண்டாட்டி வேணும். சொல்லு, யூடியூப் இதோ ரெக்கார்டிங் ஆகுது, சொல்லு. வேணும், அதை விட்டு போட்டு வேற எங்க போறது? இந்த வயசுல உனக்கு வேற ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். 25 வயசுலயே விவசாயம் பண்ற வயனுக்கு போய் பொண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ 40 வருஷத்துக்கு முழுக்கிட்டு நான் போய் பொண்ணு கேட்டா கொடுக்கவோ போறாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் பொண்டாட்டி நான் டைவர்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன். மனைவி ஏன் அவ்வளவு பாசம் நினைச்சியா? ஏன் பாசம் தான். எங்க ஊர் பக்கமெல்லாம் கோயம்புத்தூர்ல மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோடு இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறானுவோ. டைவர்ஸான முளைக்கு 40 சாதகம் வருது, புதுசா பொண்ணு பார்த்தா 4 சாதகம் தான் வருது. நாம 2 பையனை பெத்து வச்சிருக்கிறேன், அவன் ஓட்டிட்டு போயிருவேன். சரி, அப்புறம் ஏன் இந்த எல்லா புருஷனும் மனைவியை பத்தி சொல்லும்போது சிரிக்கிறீங்களே? என்னால சொல்ல முடியல, இவனால சொல்றானே. ஒரு சந்தோஷம். வீட சுத்தமா வச்சுக்க பொண்டாட்டி வேணும். ஆமா. நீ பெத்த புள்ளைக்கு வயிறை ஃபில் பண்ண பொண்டாட்டி தேவை. உங்க அப்பா அம்மாக்கு மாத்திரை மருந்து கொடுக்க பொண்டாட்டி தேவை. நீ குக்கு வித்து கோமல்ல அரணா கயிறு போட என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். அதுக்கு மட்டும் இங்கிட்டு போடுனாரு. என்னடா 47,000 எங்க காசு? யாரு காசு? சம்பாரிச்சு கொடுத்தா யாரு காசா இருந்தா? கோபி போயிட்டு வரமுன்னு சொன்னாயா? ஏடிஎம் ஆட்டை போட்டு போனது எனக்கு தெரியல. சேனல் இருந்து சொல்லி விட்டுருக்காங்க, அந்த கருமும் எனக்கு புரியல. அங்கிருந்து மெசேஜ் வருது 40,500 rupees காலி. எங்கடி 47,000? அது ஒரு சாமானம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அங்க வந்து பாக்குற சேனல்ல கொண்டாந்து அண்ணா கவுத்து போட்டு விடுறேன். ஒரு நகை போடப்படாது, ஒரு மோதிரம் போடப்படாது. வெள்ளி விலையும் அதிகம் தான். ரொம்ப நாளா அரணா கயிறு போடாது தெரிஞ்ச. ஏய், நான்லாம் பிறந்தனா தொட்டு போட்டு இருக்கிறேன். அண்ணி வாங்கி போட்டுச்சு. இதுக்கு பொண்டாட்டி தேவை வேணும் தானே? உங்க பொண்டாட்டி என்ன பண்றான்னு கேட்டா எல்லா புருஷனும் ஏன் சார் சும்மா இருக்கீங்கன்னு சொல்றீங்க? 2 பிள்ளைக்கு அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. நான் சும்மா இருக்கிறனால சொல்ல மாட்டேன். உங்க பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டா 4 குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லுவேன். உங்க குடும்பம் நல்லா இருக்குதா சொல்லுங்க. 10 நிமிஷம் அவளை கொண்டாந்து விட்டோன்னா புருஷனையும் பொண்டாட்டி பிரிச்சு வச்சுட்டு போயிருவேன். அப்பேற்பட்ட புண்ணியவதியாவா? தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. நிறைய ஆண்கள் இருக்கீங்கல்ல சார், நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேக்குறேன். வெறும் இட்லியே எந்த ஆண்களா சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது. சாப்பிட முடியுமா? விக்கிக்கு டேய் தம்பி, சாப்பிட முடியுமா? முடியாது. சட்னியை தொட்டதா இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்னி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது பொண்டாட்டிங்கிற சட்னி தட்டுக்கா கைய பெண்கள் ஜரா. வெறும் இட்லியை திண்டா தொண்டையில விக்கிக்கு அவ புருஷ மாதிரி சுவையா இருக்காது. பொண்டாட்டிங்கிறது சட்னி மாதிரி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சில பேர் பல சட்னி தொட்டு சாப்பிடுற. ஒருத்தன் தேங்காய் சட்னி திங்கிற, ஒருத்தன் புதினா சட்னி திங்கிற, ஒருத்தன் மல்லி சட்னி திங்கிற, சில பேர் பொட்டி வச்சு சாப்பிடுறாங்க. நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன். ஏன் புருஷன் ஒரு சட்னி தான் சாப்பிடுறாரு? நீ ஒரு சட்னி தான் வைக்கிற. உன் புருஷன் எத்தனை சாப்பிடுறான்னு அவனை கேட்டா தான் தெரியும். அப்பெல்லாம் கிடையாது சார். சிரிக்கிற ஆண்களை பார்த்து கேட்கிற சார். நைட்டு எல்லாரும் கட்டில தூங்கும் போது மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன? ஃபேன். அந்த ஃபேன் தான் உங்க மனைவி. நல்லா கேட்டுங்க சார். அந்த ஃபேன் ஓடுற வரையும் தான் எல்லா புருஷனுடைய வாழ்க்கையும் குளு 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 குளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டு மிஸ்டர் மஞ்சுநாதன் உங்க வாழ்க்கை புளிங்கிடுறத ஞாபகம் வச்சிட்டு பேசுங்க. ஓ, ஃபேன் தான் பொண்டாட்டி. ஆமா, அது ஓடுனா தான் வாழ்க்கை குளு குளுன்னு இருக்கு. கண்டிப்பா. ஒன்னு தெரிஞ்சுக்கா. என்ன? அதுல போடுற சுச்சுத்தா உன் புருஷன். எது? புருஷன் சுச்ச போட்டா தான் பேனை ஓட முடியும். அதுல இருக்குதான் ரெக்க, அதான் 3 முள்ளையும். அதுல இருக்கிற ரெகுலேட்டரு, அதுதான் உங்க மாமியா. அதுல இருக்கிற கண்டென்சரு, அதுதான் உங்க மாமனாரு. கொளுத்து யாரு தெரியுமா? அவதான் அந்த சுச்ச திருவி விடுறவா. அவ இருந்தா தான் குடும்பமே நல்லா சுத்து தெரிஞ்சு. மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? காலூனி நடக்கும் போது தெரியாது சார். காலூனி நடக்கும் போது தெரியாது, கோலூனி நடக்கும் போது அந்த மனைவியோட அருமை தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டாட பாருங்க. உண்மையாலுமே திரௌபதி அம்மனுடைய தீபதி திருவிழாவிலே இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை கோவிந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி கிராம மக்களுக்கு சொல்லி போமாட்டோம் இருப்போம். இன்னும் அடுத்த ஸ்லாட் இருக்குது. அதை விட எங்க சின்னத்திரை கதாநாயகி அன்னபாரதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களும் உங்களிடத்துல பேச போறாங்க. நல்லா இருந்துச்சா? நாங்க பேசுறது பிடிச்சதா ஜோரா ஒரு தர கை தட்டி. செத்ததுக்கு அப்புறம் சாம்பலா போறதை விட இருக்கிற வரையும் சாம்பிளா புஷ்பவனத்துல சந்தோஷமா வாழுங்க என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.